கருப்பசாமி மறுபடியும் அக்கரையம்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்மானே, அதனால் இப்போ பேச்சு சரியாக வரல, அதனால் கையும் ஒரு சிலதெல்லாம் வரல அப்படின்னு பேச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ கையை மட்டும் சுத்தமாக சரியாகணும். அதானே அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும், ஆளை காட்டணுமா? அதானே அப்படியே மெதுவாக போய் காலில் விழுந்துட்டு ஓடும். நம்ம தூரத்தில் இல்லையடமானே, நம்ம தூரத்தில் இல்லையே, பக்கத்துலேயே. அதைத்தான் சொல்கிறேன், நம்ம தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆளை வேணால் காட்டலாம், தண்டனை கொடுத்தா உன் கண்ணிலையும் தண்ணி வரும். என்ன பண்ணுறது? நீயே சொல்லு. இல்லை என் கண்ணில் தண்ணி வந்தாலும் நான்லாம் எதுவும் கலந்துக்கல, நான் எதுவும் போய்க்க மாட்டேன்னா சொல்லு, அதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். என்ன பண்ணலாம்? ஏன்னா தண்டனையை கொடுத்தா நீயும் போகணும், ரெண்டாவது உன் கண்ணிலையும் தண்ணி வரும். அதனால் ஆளை வேணால் காட்டுறேன். இப்படி இருந்தும் நல்லா இருக்கிறான்னு அவனுக்கு வருத்தம், நான் என்ன பண்ணுறது? அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? இல்லை எனக்கு ஆளை காட்டணும் அப்படின்னா காட்டிடுவேன். சரி, அது எண்ணி 33 நாள், சரியா? வர்ற அமாவாசைக்கு வந்துட்டு போ. அமாவாசை வந்து அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு ஆளை காட்டிடுறேன், சரியா? நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குதோ அதே பிரச்சனை ஒரு கையில் இல்லாட்டி ஒரு காலில் தான் பிரச்சனை வரும், சரியா? ஆளை தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். இந்த கொடி அதே குடும்பத்தில் இன்னும் 3/4 போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு தான் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போக சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு வியாழக்கிழமை தான் லீவு, அதானே? அதனால் வியாழக்கிழமை வந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு வந்துட்டு போ. நீ நினச்சது போல் ஆளை காட்டி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் ஒரு 3 நாளைக்கு, சரியா? இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் தனியாக வச்சுக்க. ஆளை காட்டிடணும் கருப்பசாமி அப்படின்னு எண்ணி ஒரு 33 நாளில் ஆளை காட்டிடுறேன். உன் கண்ணுக்கு பெருசாக தெரியலன்னா நல்லா நடந்துட்டுருக்கிறவன் விசுக்குன்னு கால் தாங்கி நடப்பான், அதுலேயே தெரிஞ்சுக்க, சரியா? என்னாச்சு ஏதாச்சுன்னா நலம் விசாரிக்கிறது, அவங்ககிட்ட போய் உறவாடுறது நான் சொல்ல வரைக்கும் இருக்கக்கூடாது. நான் சொன்னதை தனியாக வச்சுக்க. நீ நினச்சது போல் 33 நாளில் காட்டிடுறோம். நான் இன்னையிலேருந்து உன் கணவனுக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சிவகரி போயிடுச்சுப்பா. சிவகரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி என்னோடய மகளுக்கு நம்ம நினச்சது போல் நல்லபடியாக எதில் பாஸ் ஆகணும்? கருப்பசாமி உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வைக்கணும், சரியா? வர்ற அமாவாசைக்கு நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக எந்த இடம் போனாலும் அந்த இடம் சக்ஸஸாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் பிள்ளையும் நல்லபடியாக பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கரை சேர்த்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. உன் பிள்ளைகிட்ட சொல்லிடு, மதம் வேறு அப்படின்னா மதம் மாற்றமான ஆள்கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. உனக்கு தெரிஞ்ச மாதிரி யாராக இருக்காங்களா, அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், மதம் வேறேன்னா யார் அப்படி இருக்கா? 2 பேர்த்துக்கிட்டமே ஆகாது. ஆனால் மெயின் பிள்ளைகிட்ட சொல்லிடு, இந்த எக்ஸாம் விஷயத்தில் சொல்லிடு, சரியா? சிக்கல் உருவாகிறதுக்கு இருக்குது. அதனால் நீ எனக்கு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து பொங்கல் மட்டும் வச்சிரு. அந்த 2 பிரச்சனையுமே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆனால் நீ சொல்ல வேண்டியதை வந்து என்னோடய கடமை அப்படிங்கிறதுனால சொல்லிட்டேன். நீ அதை மட்டும் சொல்லிடு, மற்றதெல்லாம் கவனமாக இரு. மற்றதெல்லாம் இருந்தது போலேயே உனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்தி நம்மளும் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி ஓரளவுக்கு இருக்கான். இருந்தாலும் இன்னையும் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. படிப்பில் பிரச்சனை வர்றது மதம் வேறத்தை அவியினால தான் வரும் அப்படின்னு என் சகோதரர் சொல்கிறேன். அதனால் பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி சொல்லிடு. அதுக்கு வேண்டி வேண்டான்னு வெறுத்தெல்லாம் ஒதுக்க சொல்லலை. இருக்கிற இடம் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும். ஒரு சில உண்மைகள் எல்லாம் அவனுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்க சொல்லு. பிள்ளையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும்.
21 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு. 21 நாளில் படிப்படியாக எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்சது போலயே கொஞ்சம் கொஞ்சமாக நீ போகிற இடத்துக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். 20 நாளைக்கு மேலே நல்லபடியாகவே நான் கருப்பேன், கூடவே வந்துடுறேன். சரியா? உனக்கு அதை பற்றி கவலையே பட வேணாம். அது இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துட்டு எல்லா பிரச்சனையும் என் படிக்கு வந்துடும். அதனால் நீ கவலையே பட வேணாம். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இன்றைக்கே நான் உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இப்போ பிள்ளை உன் கூட இருக்கால, எங்கே இருக்கா? இப்போ எலுமிச்சை கனி கொடுத்து விட்டா தேய்ச்சி குளிக்க வைக்க முடியுமா? 10 நாள் ஆகும் வர்றதுக்கு. அப்படி சரி, அம்மாவாசை நீ வந்துட்டு போ, நான் அப்போ கொடுத்து விட்றேன். வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் அப்போ நீ 2 நாளும் தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு. இன்றைக்கே அவன் படிவாசல் வந்துடணும். கெட்டிச்செவியூர் வச்சு மாட்டேன்னு வந்து வம்பு கட்டிட்டு போனப்போ இப்போ வந்து நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு நான் சொல்லிடுவேன்னு. ஆனால் வந்தா வேகமாக முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தோம். மறுபடியும் ஒரு 30 நாள் கொஞ்சம் ரிவர்ஸில் போயிடுச்சு. அப்படியே இல்லையாமாண்ணே? சரி, போய் காலையில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்து. அதனால் என் மருமக சீக்கிரமாக அதிலேருந்து ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு வந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நிம்மதியாக வாழ வைக்க முடியும். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி 30 நாள் சொன்னார்ல, ஆக மொத்தம் நான் சொன்னது 5 மாதம். 5 மாதத்துக்குள்ளே உனக்கு டைவர்ஸ் ஆகிடும். நீ அவசரமே பட வேணாம். சரியா? மகனுக்கு எந்த குழப்பம் இல்லாமல் நீ இப்போ எப்படி தேடி வந்தான், முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ எப்படி 30 நாள் மனசு மாற்றினேன். அதே போல் நான் சொன்ன 5 மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு மாற்றி கையெழுத்து வேண்டான்னு போட்டு கொடுத்துட்டு ஒதுக்கி விட்டுறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே போல் கருப்பசாமி நம்ம கொடுத்த பக்கம் அமௌண்ட்டு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? இடத்த விற்கணுமா இல்லை அமௌண்ட் வாங்கி தரணுமா? அமௌண்ட் வாங்கி கொடுத்தா சரிங்க, இடத்த விற்கிறதுக்கு வேல்யூ இல்லைங்க. இல்லை, அதுதான் நான் ஓடி போய் பார்த்தேன். அதனால் உனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடே பண்ணுறேன். சரி. அதனால் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வரவங்க நேரில் போய் பார்ப்பையா? போகணும். போவேன். இப்போ நீ 2 பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் சாப்பிடுவீங்களா? 2 பேருக்கு எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உனக்கு காப்பி குடிப்பாங்க, வேண்டான்ட்டு. அப்படியா? இந்த டைம் நீ போய் குடிச்சிட்டு வரணுமே. சரி. சரியா? காலையில் நேரத்தில் உனக்கு இப்போ காப்பி 2 பேரும் நீ அது யார் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை அவன் வீட்டுக்கு போனேனாலும் சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் பாக்கெட்டில் வச்சுக்க. சரி. என்ன நினச்சி கருப்பசாமி எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துரு, வட்டியும் வாங்கி கொடுத்துரு, அதனால் முதலும் எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி அவனோட இருப்பிடத்துக்கு மட்டும் போயிட்டு ஒரு டைம். அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு உண்டான தீர்ப்பு அதுக்கும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பேத்திக்கு அவளுக்கு இப்போ 6-7 லட்சம் ரூபா கட்டணும். இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். உனக்கு வாங்கி கொடுத்துற கொண்டு சிக்க விட்டுட்டேன். எப்படியோ ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம். நீ நினச்சது 3 கோரிக்கையும் 3ஐயும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. 1 டைவர்ஸு, 1 இட பிரச்சனை, 1 இப்போ பணம் சிக்க விட்டுருக்கேன். அந்த 3க்குமே ஒரு தீர்வு பண்ணியாச்சு. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. சாமி மறுபடியும் காங்கயம் வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ எல்லா பக்கம் சிக்கி கொஞ்சம் கடனும் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கணும். அதனால் 2 பக்கம் 2 கடையை மாற்றி உள்ளே கொண்டுட்டு போயிடலாம். உள்ளே கொண்டுட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். அதானே? அதனால் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். இப்போ அந்த இடத்த இப்போ எல்லாமே வாங்கி பங்குனதில் பிரச்சனை வந்திருக்கா இல்லையா? அதனால் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த இதை கொண்டு படியில் வை. அதனால் இந்த பங்கு நம்ம வாங்கி கொடுத்தது யார்? அதனால் நம்ம வாங்கினதில் இப்போ பிரச்சனை வந்து இப்போ சீக்கிரமாக ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு வரணும். வந்துச்சுன்னா கடன்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். அப்படி தானே? அப்படின்னு நீ முடிவு பண்ணி வச்சுருக்க. அதனால் அதையும் கருப்பசாமி பார்த்துட்டு வந்துடுற. ஓடி போய் காலில் வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்கலாமானே. அதில் இருக்கிற பிரச்சனையை இருந்து உனக்கு தீர்த்து கொடுத்து, அதுலேருந்து கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் ஒரு டிப்பர் லாரி எடுக்கணும், தாராளமாக எடுத்துடலாம். அதுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். கடன்லேருந்து உன்னையெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். உன்னி பிடிவாத குணம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நான் சொன்ன பிரகாரம் போய் நடந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நல்லபடியாக அதே இடத்துல தடனம் வந்து நிற்கிற வச்சு உனக்கு கடன்லேருந்து மீட்டு கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு கேஸ் ஒன்று வரும், கவனமாக இருந்தேன். கவனமாக இருந்தங்காட்டி என்னாச்சு?
வராமல் போய் வராமல் போய் அவனுக்கு பேப்பரில் வர அளவுக்கு வந்துருச்சு. வந்துச்சோ இல்லையா? அதே போல் நான் சொன்ன மாதிரியே கடைப்பிடிச்சின்னா உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கடன் இந்த மீட்டு அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லைடாமண்ணே. அம்மா வசிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். நீ நினச்சது போலே கருப்பேன் உருவாக்கி கொடுத்து கடன்லேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் நான் நல்லா இருக்கிறங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல, அமைச்சு தரப்போம். சரி கருப்பசாமி, மறுபடி ஐயம்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமாண்ணே. அதனால் கருப்பசாமி, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குற கேட்டீங்கள, நமக்கு எல்லா பணிவிடையும் கரெக்டாக செஞ்சிரு. உனக்கு ஆடிக்கு அப்புறம் உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு கொடுத்து விட்றேன். கொஞ்சம் கை வச்ச இடம் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் காலங்களுக்கு எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். மறைமுகமாக சொல்கிறேன், சரியா? அதனால் உனக்கு எனக்கு பணிவிடை செய். உனக்கு நான் நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு எல்லாம் அமைச்சு படிப்படியாக அமைச்சு தர்றேன்னு. ஒரு மாதம் கரெக்டாக எனக்கு பணிவிடை செஞ்சேன். அதுக்கப்புறம் பணிவிடை கரெக்டாக பண்ணலை. ஏன் பண்ணல? எனக்கு வியாழன் வெள்ளி வந்துடு, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை எனக்கு நீ நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ பணிவிடை செய்கிறதுக்கு வந்துடு. நீ நினச்சது போலையே உனக்கு நான் பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுக்கலினா நீ கருப்பசாமி எனக்கு அச்சை பிடிச்சி கேள்றமானே, எனக்கு நீ ஏன் பண்ணித்தரல அப்படின்னு நீ கேளு. உனக்கு நான் பதில் சொல்கிறேன். உனக்கு கொடுக்குறது நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அதுதான். அதனால் நம்ம செட்டில்மெண்ட்டு பேசிடலாம், சரியா? கோர்ட்டு தீர்ப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு பேசிடலாம். அதுக்கு உண்டான வழி அமைச்சு தரேன். கோர்ட்டு தீர்ப்பு சரியான வழிக்கு அமையாது. அதனால் செட்டில்மெண்ட்டு நம்மளுக்கு உனக்கு சரிங்கிற படுற அளவுக்கு வரும். அதனால் நீ சரிங்கிறத அதையும் அமைச்சிடும். ஓரளவுக்கு உனக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால் கடன்லேருந்து எல்லாம் மீட்டு கொடுத்து நம்மளுக்கும்னு ஒரு 100 ரூபா வருமானமாவது வரணும். எப்போ வரும் அப்படின்னா இந்த அமாவாசை முடித்து அடுத்த ஒரு வாரம் பொறுத்துக்க. நம்ம நாளில் இல்லை, அமாவாசை முடித்து ஒரே ஒரு வாரம். அதிலிருந்து நம்ம நினச்சது போல் படிப்படியாக மாற்றித்தரோம். நம்ம இப்போ இவ்வளோ போய் மாற்றிட்டோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்க. அதுலேருந்து உனக்கு எல்லாம் மாற்றி கொடுத்துறேன். என் திருவிழா வர்றதுக்குள்ளே பகுதி ரிலீஸ் ஆகி நீ வெளியில் சொல்ல வேணாம். உன் மனசளவுக்கு தெரிஞ்சால் போதும், நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு நீ சொல்லாமல் வேலை செஞ்சிடும். அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணணும், நான் சொன்னதை மட்டும் நீ செய். உன்னை வேறு ஒன்றுமே நான் கேட்கல, இதை மட்டும் செய். நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி எல்லா அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்து உன் சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும், சரியா? அதனால் ஒரே ஒரு ஆளுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இன்னும் ஒரு 21 நாள் பொருள் உன் கண்ணுக்கு தெரியும். உன்னோட சகோதரனுக்கு தெரியுமில்ல, அவனுக்கு ஒரு தக்க தண்டனையில் கொண்டுட்டு போய் செக்கலில் மாட்டி விடுவேன். ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியில் வரணும். அப்போ உன்னால் ஒரு காரியம் ஆகணும். அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி எல்லாம் ஒன்றும் சேர்த்து அதில் உள்ள சொத்தும் உனக்கு வர்றது சீக்கிரமாக வர்ற மாதிரி அமைச்சா போதுமா? அது பிள்ளைகள் கையிலையும் எதிர்பார்க்க வேண்டாம், அடுத்த கையும் எதிர்பார்க்கறதுக்கு இல்லாமல் சொந்த காலில் உனக்கு முயற்சி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. இதை போய் நான் செஞ்சது தப்பாக இருந்தால் எதாக இருந்தாலும் மன்னிச்சுக்க அப்படின்னு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் வச்சிரு. நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுறேன், சரியா? என்னை கேட்காம உன்னோட படி தாண்டக்கூடாது, சரியா? அதுவும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இரு. உன் படிவாசலுக்கு நான் அன்னைக்கு நீ எப்போ தாண்டினியோ அன்றைக்கே நான் வெளியில் ஒடியான்ட்டேன். அதனால் மீண்டும் இன்றைக்கி நான் வந்துடுறேன். அதை போய் செஞ்சிடு. இன்னி மீண்டும் இந்த தப்பு பண்ண மாட்டேல்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன் போ.